நிச்சயமா. இல்ல இது வரைக்கும் வந்துட்டு தமிழ் சினிமா வந்துட்டு தோய்வா இருக்கு. மலையாள சினிமா பாருங்க சூப்பரா இருக்கு. ம். தெலுங்கு சினிமா பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு காலம் போய், ஆ. 2025 வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா தமிழ் இண்டஸ்ட்ரி இருப்பதற்கான அத்தனை விதமான படங்களும் இந்த வருஷத்துல வரும். ஓகே. அதற்கான ஆரம்பமா தான் வந்துட்டு நான் சொல்லப்போனா, இப்போ மதகஜ ராஜாவே நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்துட்டு அந்த படம் வந்து ஹிட் ஆகும்னு விஷாலும் நெனச்சிருக்க மாட்டாரு, சுந்தர் சி சாரும் நெனச்சிருக்க மாட்டாரு, யாருமே நெனச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ம். இப்படி ஒரு மேஜிக்கலான ஒரு மொமெண்ட் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சு, அதன் மூலியமா இந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த வருடம். ம். இதுவே ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். அது இல்லாம திருப்பூர் சுப்பிரமணியம் சாரும் சொல்லியிருந்தாரு, இந்த மாரி வந்துட்டு கிடப்புல நெறைய படங்கள் இருக்கு. பெரிய ஹீரோஸ்னுடைய படங்கள். அது எல்லாத்தையுமே நாங்க தூசி தட்டி, ம். என்னென்ன படங்கள்லாம் அப்படி இருக்குதோ, ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு படம் எது எதெல்லாம் இருக்கோ, அதெல்லாம் ஒண்ணொண்ணா நாங்க வந்துட்டு மதகஜ ராஜாக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண போறோம். ஆ. அப்படின்னு சொல்றது, ஃபர்ஸ்ட்டு அது ஒரு பாசிட்டிவான ஒரு சைன். ஓகே. இத தாண்டி ஒரு பெரிய ஸ்டார்ஸ்ன்னு நாம எதிர்பார்ப்போம் இல்லையா? இவங்க படங்கள்லாம் வந்தா டெஃபினட்டா வந்துட்டு மக்கள் ஒரு தடவையாவது போய் தியேட்டர்ல பார்த்துருவாங்கன்னு. ம். அப்படிப்பட்ட ஸ்டார்ஸ்னா யார சொல்லுவோம் நம்ம? ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, விக்ரம் இவங்க எல்லாரையுமே நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கேட்டகரில வச்சுப்போம். அப்புறம் சிம்பு, தனுஷ். இந்த 8 பேர் தான் ஃபர்ஸ்ட் ஆமா. இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் அப்படின்னா, இந்த வருடம் வந்துட்டு எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் படம் இருக்கு. அதுல குறிப்பா வந்துட்டு ரஜினி அவர்கள்லேருந்து எடுப்போமே. இப்ப ரஜினி அவர்கள் எடுத்தீங்க அப்படின்னா, மே மாசம் வந்துட்டு கூலி வருது. ம். ஸோ கூலிய வந்துட்டு மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பா லோகேஷ் அவர்களுடைய படம். அத வந்துட்டு ரஜினி அவர்கள் எந்த மாதிரியான நிலையில பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி படத்துல ஆக்ஷன் காட்சிகள் அதிகம் இருக்கு. ஓகே. ஸோ ரஜினி அவர்கள் வந்துட்டு திருப்பி திருப்பி எல்லாரும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஏஜ்ல அவர் நடிக்கிறாரு, இந்த ஏஜ்ல நடிக்கிறாருங்கிறதெல்லாம் தாண்டி, ரஜினி அவர்கள் என்ன பண்ணாலும் பார்க்கறதுக்கான கூட்டம் தான் தமிழ் மக்கள் கூட்டம். ம். அவர் ஸ்க்ரீன்ல வந்தா போதும், அவர நாங்க ரசிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம்னு, அவர் இன்னும் எத்தனை வருஷம் இருக்காரோ, அவர் எத்தனை படம் பண்றாரோ, நாங்க அவர ரசிப்போங்கிற கூட்டம் தான் இங்க தமிழ் மக்கள், தமிழ் சினிமால இருக்கக்கூடிய ஆட்கள்.